எனதரமை தாய் தமிழ் சொந்தங்களே, இதோ நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் எங்கள் எல்லை காத்த மாவீரன் எங்கள் வனக்காவலன் வீரப்பனார் அவர்களது மூத்த மகள் மத்ரா ராணி வீரப்பன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மயக்க சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மூத்த மகளான நித்யா ராணி வீரப்பனார்களை வெற்றி பெற செய்தீங்க மக்களே. இதோ உங்களிடத்தில் நாம் தமிழ் கட்சியின் வெற்றி வேட்பாளரான எங்கள் அக்கா எல்லை காத்த மாவீரன் வனக்காவலன் எங்கள் ஐயா வீரப்பனாரின் மூத்த மகளான நித்யா ராணி வீரப்பனார்கள் வாக்கு சேகரிப்பார். என் தந்தையை கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அவர் மேல உயிரும் பாசமும் பற்றும் வச்சிருக்கீங்கன்றது கண்டிப்பா நான் உணர்ந்திருக்கிறேன். நானும் பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்து எங்க குடும்பம் எப்படியெல்லாம் சித்திரவதைப்பட்டது, இந்த அதிகாரத்தினால, இந்த செயல்ல இருந்த ஒரு கவர்மெண்ட்னால. என் தந்தை நேர்மையான ஒரு மனுஷரா இருந்து கூட இன்னைக்கு வந்து தடம் போரண்டு இந்த மாதிரி ஆதிக்கமான ஒரு கவர்மெண்ட் அதிகாரத்துக்கு பலியானாரு. நேர்மையான எண்ணம் இருந்தும் அவரால் மக்கள் கிட்ட வந்து அவர் சொன்ன மாதிரி மக்களுக்கு சேவை இல்ல மக்களை காப்பாற்றணும்னு நினைச்சு அந்த கடைசி ஆசையை கூட அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. என்னைக்கு அவர் வந்து அரசியல் வர நான் என் மக்களுக்காக வெளியில வருவேன், என் மக்கள் என்னை நம்பி ஓட்டு போடுவாங்க, நானும் வந்து என் மக்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் சாகுவன்ற ஒரு வார்த்தையை வெளியிட்டாரோ அன்றே முடிவு பண்ணிட்டாங்க. இவர் வெளியில வந்தார்னா நம்மள எந்த ஊழலும் செய்ய விடமாட்டாரு, நம்ம பண்ற தப்பெல்லாம் தட்டி கேட்டு மக்களுக்கு பெரிய துணையா நின்றுடுவாரு. மக்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துறது, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுல ஒரு போராளியா மக்களுக்கான பாதுகாவலனா மாறிடுவாரு அப்படின்ற ஒரே காரணத்தை தான் கடைசியா பெருசா வச்சு அவங்க வந்துட்டு திருடன், குற்றவாளி, தேச துரோகி இப்படியெல்லாம் பட்டம் கட்டி கொன்னாங்க. சரி, என் தந்தையை எத்தனை பட்டம் கட்டினாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே எத்தனை அரசியல்வாதிகள் மணல் கொள்ளை பண்றாங்க, மலை அறுத்து கொள்ளையடிக்கிறாங்க, எத்தனை மக்களோட பணத்தை நம்ம வரி கட்டுறோம். நம்ம அவ்வளோ வந்துட்டு கம்மியா சம்பாதிக்கிறோம், ஆனா விலைவாசி எங்கேயோ ஏறிட்டு போகுது. நம்ம வரி கட்டி கட்டி என்ன பண்றோம், இந்த கவர்மெண்ட்டை இயங்க வச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நமக்கு இலவசத்தை கொடுக்குது, பிச்சை போடுற மாதிரி இலவசத்தை கொடுக்குது. 1000 500 பணத்தை கொடுத்து கடைசியா நம்மள மனநிலைமைய மாற்றி ஏமாற்றி அந்த 5 வருஷத்துக்கு நம்மள வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கிடுறாங்க, வெறும் 1000 500 ரூபாய்க்கு. ஆனா ஒரு கவர்மெண்டோட வேலை மக்களுக்கு இலவசம் கொடுக்கறதா இல்ல மக்களுக்கு 1000 500ன்ற பணத்தை வந்து நைட்டோட நைட்டா கொடுத்து ஓட்டு வாங்குறதா? ஒரு கவர்மெண்டோட வேலை என்ன? என் தந்தை குறிப்பிட்டிருந்த மாதிரி மக்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன? நம்மளோட அன்றாட தேவைகள், நம்மளோட வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள், நல்ல ரோடு, நல்ல நீர், விவசாயம் செய்யறோம். இப்ப வந்து எத்தனையோ ஏக்கர் வச்சிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு ஏழையா உட்கார வேண்டிய சூழ்நிலை. எவ்வளவு நீங்க வந்து பணத்தை போட்டு விவசாயம் செஞ்சாலும் திரும்ப திரும்ப அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் எதனால? அரசாங்கத்தின் சரியான சப்போர்ட் இல்லாததுனால தானே நம்மளோட விவசாயிகள் இப்படி வேதனைப்பட்டு நொந்து சாக வேண்டியதா இருக்கு. நம்மளோட விவசாய குடும்பத்தின் பிள்ளைகள் போய் இன்னைக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்காம சாதாரணமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்களும் போய் ஒரு வேலைன்னு நிற்கும் போது நிராகரிக்கப்படுறாங்க. இத்தனை சமூக சீர்கேடுகள், இத்தனை பிரச்சனை, இதற்காக நம்ம வந்துட்டு பிறக்கலைங்களே. நம்ம என்ன பாவப்பட்ட ஜென்மம் இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி? இந்த கவர்மெண்ட் நம்மள எப்படி பாக்குறாங்க? நம்மள ரத்தமும் சதயமாக இருக்கக்கூடிய மனுஷனா பார்க்க கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரையும் ஒரு ஓட்டா மட்டும்தான் பாக்குறான். இங்க எவனும் வந்துட்டு அரசியலை எப்படி செய்யறான்? நான் வளரணும், என் குடும்பம் வளரணும், என்னை சார்ந்து இருக்கிறவங்க வளரணும் தான் செய்யறானே ஒழிய எவனுமே ஒரு அரசியலை மக்கள் சேவையா செய்யல, சமூகத்தின் எழுச்சியா செய்யல. சமூகத்தை வளர்த்தெடுக்கணும், சமூகத்தை வந்து அடுத்த நிலைமைக்கு பாதுகாத்து கொண்டு போகணும். ஒரு ஊரோட விவசாயம், இயற்கை சூழல், சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் பாதுகாக்கிறவங்க தான் கவர்மெண்ட்ன்றது. யாரு?
ஒரு கடவுள் மாதிரி. அதை நான் வந்து நல்லா அறிஞ்ச ஒரு பொண்ணு. ஏன்னா நான் எங்க குடும்பப்பட்ட அத்தனை சித்திரவதையும் எவ்வளவோ பண்ணிட்டாங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையை இழந்துட்டாங்க, எத்தனையோ ஆண்களை சுட்டு போட்டாங்க, எத்தனையோ குழந்தைங்களை துன்புறுத்தினாங்க. ஆனா அவன் கடவுள் மாதிரி இருந்துட்டு கெட்டவன் போய் கடவுள்ன்ற இடத்துல உட்கார வச்சதுனால இத்தனை இழப்புகள். இது வரைக்கும் என் தந்தையோட ஆத்மா சும்மா விடுங்களா? அவரு செத்தப்ப என்னென்ன யோசிச்சுட்டு செத்திருப்பாரு. இந்த மக்களை நான் விட்டுட்டு போறேனே இந்த மாதிரி சூழ்நிலையில, என்னைய நம்பி எத்தனை பேர் வந்தாங்க, இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்களே, இவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சுன்னு தான் வேதனைப்பட்டு, எங்களை நினைச்சதை விட அததான் நினைச்சு வேதனைப்பட்டிருப்பாரு. அதே எண்ணம் தான் எனக்குள்ளேயும் ஓடுது. அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை, அவருடைய அந்த யோசனைகள் மட்டும்தான் எனக்குள்ள ஓடுது. அதனால என்னால மக்கள் கிட்ட வராம இருக்க முடியல, என் மக்களுக்காக வாழாம இருக்க முடியல. என் தந்தையாக இது ஒரு இயற்கையின் கட்டாயம். அன்று என் தந்தைக்கு நடந்த அநியாயத்தின் பதிலாக இன்று உங்கள் முன்னாடி நான் வந்து ஒரு அரசியலின் வழியாக இந்த அதிகாரத்தை அடக்கி, என் தந்தை ஆயுதத்தின் மூலம் போராட்டம் செய்தது போல கருத்தியல் போராட்டம் செஞ்சு, அரசியல் என்பது நான் வளர்வதற்கல்ல, என் குடும்பம் வளர்வதற்கல்ல, என்னை சார்ந்தவர்கள் வளர்வதற்கல்ல. அரசியல் என்பது மக்கள் சேவை, மக்களுக்கான வாழ்க்கை, மக்கள் உயர்வு. அடுத்த ஜெனரேஷனை அந்த குழந்தைங்களையாவது காப்பாத்தி அவங்களுக்கான ஒரு நல்ல படிப்பு, நல்ல ஒரு மருத்துவம், நல்ல ஒரு சூழல், இயற்கை சூழல், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட உங்க வீட்டு பொண்ணு, உங்களோட மகள், உங்களோட வீரப்பனாருடைய மகள் உங்ககிட்ட நான் இன்னைக்கு வந்து நின்று இருக்கிறேன். ஓட்டு அரசியல் என்பது அது ஒரு நிகழ்வே தவிர அது முடிவல்ல. எனது போராட்டமே எல்லாத்துக்கும் முடிவு. எனது போராட்டம் என் தந்தை, என்னோட தந்தை கிட்ட இருந்து கிடைச்ச தைரியம், சிந்தனைகள், இதுவே வந்துட்டு உங்களுக்கான தீர்வு. அந்த தைரியத்தோடையும் அந்த சிந்தனையோடையும், என் தந்தையின் சிந்தனையோடையும் உங்க கூட துணை நின்று உங்களுக்கும் உங்களுடைய சமுதாயம் குழந்தைகளுக்கும் நான் கடைசி உயிருள்ள வரை நேர்மையாக தெளிவாக உங்க கூட துணை நின்று உங்களுக்கான பணியை ஆற்றுவதே என் வாழ்நாளின் முழு கடமை, முழு வேலை என்று நம்பி உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். எனக்கு நீங்க ஆதரிச்சு 10வது நம்பர்ல வர மைக் சின்னம் இதுலதான் நான் நிக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில எத்தனையோ கட்சிகள் இருந்தும் எனக்கு ஒரு வீரப்பன் பொண்ணுக்கு நம்ம எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அந்த குடும்பத்துல இருந்து வரது எதுக்கு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா நீங்களே சொல்லுங்கள் மக்களே, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதனோட வலி தெரியும். ஒருத்தரோட வலி யாருக்கு தெரியும்? ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் எதிரில் இருக்கிறவங்களோட வலி தெரியும். அந்த ஒரு வலியை போக்கிடதான் நான் அந்த வலியை வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிச்சிருக்கேன். கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் மக்களின் மூலியமாக, என் தந்தை எப்படி மக்களை நம்பினாரோ அதே போல் அதே விஷயம் மக்களின் மூலியமாக நான் மக்களுக்காகவே வந்து என் வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களின் வாழ்க்கையை ஒரு சுதந்திரமான வாழ்க்கையாக, ஏழ்மையிலிருந்து சுதந்திரம், மனநோயிலிருந்து சுதந்திரம், நோயிலிருந்து சுதந்திரம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி குடிக்கிறது கூட நம்ம வந்து தண்ணி கூட காசு கொடுக்க வேண்டிய நிலைமை போச்சு. தண்ணி பாட்டில்ல வந்துருச்சு. எவ்வளவு காசு கொடுத்தாலும் நல்ல சாப்பாடு, நீர் கிடைக்கிறது இல்ல. ஒரு நல்ல ரோடு போடுறாங்களா, இலவசம் கொடுத்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல போயிட்டு ஒரு ஆபீசர்ட்ட நம்ம போய் ஏதாவது கேள்வி கேட்க முடியுதா? இந்த டிச் இப்படி இருக்குது, நீங்க கரெக்ட் பண்ணி கொடுங்க. கவுன்சிலர்ட்ட ஏதாவது கேள்வி கேட்க முடியுதா? நம்ம தானே ஓட்டு போட்டு எல்லாம் ஜெயிக்க வைக்கிறோம். எம்எல்ஏட்ட போய் கேள்வி கேட்க முடியுதா? எம்பி கிட்ட போய் கேள்வி கேட்க முடியுதா? அந்த ஓட்டு தானே அவங்களுக்கு அந்த பவரை கொடுக்குது. நீங்க போடுற ஓட்டு தான் இன்னைக்கு அவங்க அந்த நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை நினைச்சு பாக்குறாங்களா? அப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு மாறி மாறி இது வரைக்கும் 2 திராவிட கட்சிகளும் உங்களை வந்துட்டு அந்த நலத்திட்டம் கொடுக்கறேன், பெண்களுக்கு தகுதி இல்லாத பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப யார் தகுதியானவங்க, யார் தகுதி இல்லாதவங்க? மக்களை ஏன் இவ்வளவு முட்டாளா வந்து நடத்துறாங்க? மக்கள் என்ன அவ்வளவு பாவப்பட்டவங்களா? நம்ம என்ன பாவப்பட்ட ஒரு மனிதர்களா? என்ன பாவம் பண்ணும்? இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் கீழே நம்ம நாடு, நம்ம இனம் மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு இத வந்து நம்ம தான் மாற்றணும். நம்ம தான் இதற்கான அடிப்படை முடிவை எடுக்கணும். நம்மளோட போகட்டும் எல்லாம், நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நல்ல சுதந்திரமான, எந்த ஏழ்மையும் இல்லாமல் அடிப்படை தேவைகள் முழுசா பூர்த்தி செய்யப்பட்டு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வாழ்க்கை கிடைக்கும்படி ஒரு தந்தையும் தாயும் என்னோடு கைகோர்த்து நில்லுங்க.
உங்க வீட்டு பொண்ணா, உங்களுடைய குழந்தைகளின் தாயா, அம்மாவா, அப்பாவா, உங்களுடைய பிள்ளையா, நம்மளுடைய இந்த சமூகத்தை எடுத்து நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு மக்களே. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆறு மார்க்கெண்டே ஆறுன்னு சொல்லிட்டு அதுக்கும் தடுப்பணை போட்டு இவங்க கட்டி வச்சிருக்கிறானுங்க. இதெல்லாம் நம்ம என்ன முட்டாளன்னு நினைச்சிட்டு இருக்கிறானுங்களா? இங்க இருக்க ஒகேனக்கல் கொண்டுட்டு வந்து இங்க இருக்க மக்கள் இத்தனை ஏக்கர் நிலம் அத்தனையுமே காஞ்சி போயிருக்குது. ஒரு விவசாயம் நிம்மதியா செய்ய முடியல. தென்பெண்ணையார சரியா இவங்க பயன்படுத்தல, சரியா அதுக்கான செலவுகளை செஞ்சு அந்தந்த நீர் ஆதாரத்தை கொண்டு போய் விவசாயிகளுக்கு சேர்த்தல. இதெல்லாம் சேர்த்தாம இவன் எதுக்கு பிரிட்ஜ் கட்டுறான், இலவசம் கொடுக்கறான், 1000-500 பணம் எதுக்கு? நமக்கு நம்மளோட வாழ்வாதாரம் தானே நமக்கு முக்கியம். அதுதானே நம்மள கையேந்தாம வைக்கும். தயவு செய்து இதையெல்லாம் யோசித்து உங்களுடைய மகையாகிய என்னை, வித்யா வீரப்பனை ஆதரித்து நீங்க கண்டிப்பா ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைப்பீங்கன்றது எனக்கு தெரியும். அதே போல் நீங்கள் மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் மக்களே. நன்றி. எங்கள் அக்கா சொல்வதை போல இதுவரை இந்த எங்க ஐயா உயிரோடு இருந்த வரைக்கும் காவிரியில தண்ணி தர மாட்டேன்னு ஒரே ஒரு கன்னடம் கூட சொல்லல. ஆனா எங்க ஐயா இன்னைக்கு இல்ல, காவிரியோட படுகையில 1000 தடுப்பணை கட்டுறாங்க கன்னடா. நம்ம தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் சேர மாட்டேங்குது. இதெல்லாம் சரி செய்யணும்னா எங்க அக்கா நம்மள ஒருவரான எங்கள் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவருடைய விதையான வித்யாராணி வீரப்பன் பாராளுமன்றத்துல முழங்கணும். நம்மளுக்கான உரிமைகளை பெற்று தரணும். மக்களே சிந்திச்சு பாருங்க. இதே இந்த வற்றி போன ஆற்றுல திரும்ப தண்ணி ஓடி பழைய மாதிரி எங்க ஐயா வீரப்பனா இருந்தப்ப எப்படி இந்த பூமி செழிப்பா இருந்துச்சோ அதே போல் இங்க நீராதாரம் பெருகி இந்த விவசாய பூமிகள் செழிப்பா இருக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சியோட வரிசையின் 10 அந்த போர்டுல, எலெக்ஷன் பூத் போர்டுல வரிசையின் 10 மேல அந்த 1 2 எண்ணிட்டு 10வது பட்டன் மைக் பட்டன் அழுத்தி வாக்கு செலுத்துங்க. மைக் சின்னத்துல வாக்கு செலுத்தி எங்கள் வீரத்தின் விதையான வித்யாராணி வீரப்பனை வெற்றி பெற செய்யுங்க மக்களே. நன்றி.